வணக்கம். நாம இன்னைக்கும் கனவுகள பத்தி தாங்க இன்னும் விரிவா பேச போறோம். பொதுவா நமக்கு வர கனவுகள் என்னென்ன? அதற்கான பலன்கள் என்னவா இருக்கும்? அடுத்து கனவுகள வெளிய சொல்லலாமா? வேண்டாமா? இன்கேஸ் எனக்கு ஒரு சூப்பரான கனவு வந்துருச்சு. 2 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் தூங்கலாமா? வேண்டாமா? ஏன் தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? அதுக்கு காரணம் என்ன? அடுத்து நல்ல கனவு நம்ம நினைக்கிறது எல்லாமே நல்ல கனவு தானா? இல்ல கெட்ட கனவு நம்ம நெனச்சு பயப்படுறது எல்லாமே நிஜமாலுமே கெட்ட கனவு தானா? இந்த எல்லா கேள்விகள பத்தியும் தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு முழுசா விவரமா ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க முழுசா இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஓகே. பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய கனவுகள் என்னென்ன? பல்லெல்லாம் கொட்டுற மாதிரி கனவு வரும். அப்புறம் முடி கொட்டுற மாதிரி கனவு வரும். பாம்பு கடிக்கிற மாரி கனவு வரும். இல்ல ஏதோ மிருகங்கள், மாடோ, புலியோ, சிங்கமோ தொரத்துற மாதிரியோ, இல்ல பாம்பு தொரத்துற மாதிரியோ கனவு வரும். அடுத்து மலை ஏறுற மாதிரி கனவு வரும். இல்ல மலையிலேருந்து கீழ விழற மாதிரியும் கனவு வரும். அடுத்து பறக்கிற மாதிரி கனவு வரும். அடுத்து உங்க வீட்ல இறந்தவர்கள், முன்னோர்கள் இவங்க உங்களோட கனவுல வருவாங்க. நெக்ஸ்ட் பிறந்த மேனியில உங்களை நீங்களே பார்க்கறது. அடுத்து பூக்கள், வண்ண பூக்கள், இல்ல மீன்கள் இது கனவுல வரும். இல்ல உங்களுக்கு திருமணம் நடைபெற மாதிரி கனவு வரும். இல்ல வேற யாருடைய கல்யாணத்தையாவது பார்க்குற மாதிரி கனவுகள் வரும். அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே எந்தெந்த அனிமல்ஸ் இருக்கோ, பேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே காமனா கனவுல வரும். பிரெக்னன்ட்டா இருக்க மாதிரி கனவு வரும். அடுத்து நீங்க ஸ்கூலுக்கு போற மாரி கனவு வரும். இல்ல ஸ்கூல்ல போய் எக்ஸாம் எழுதுற மாதிரியும் கனவு வரும். இல்ல எங்கேயாவது நீங்க புறப்படுறீங்க, அங்க லேட்டா போய் சேர்ற மாதிரி கனவு வரும். இல்ல டாய்லெட்ல இருக்க மாதிரி கனவு வரும். இல்லையா, ரொம்ப இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்போட நீங்க ஒருத்தர் கூட இருக்க மாதிரி கனவு வரும். இல்ல உங்கள யாரோ ஏமாத்துற மாதிரியோ, இல்ல நீங்க வேற யாரையாவது ஏமாத்துற மாதிரியோ கனவு வரும். சம்டைம்ஸ் உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டோ, எக்ஸ் லவ்வரோ கனவுல வருவாங்க. ஸோ இது எல்லாமே எல்லா மனிதர்களுக்கும் மோஸ்ட்லி வர கனவுகளோட லிஸ்ட். இதுல பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் தொரத்துறது நல்லதில்ல. ஆனா, அது கடிச்சாலும் நம்மள அட்டாக் பண்ணாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பூக்கள், மீன்கள், மலை ஏறுறது இது எல்லாமே நல்ல கனவு, சுபபலன் தான் தரும்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த மேனியில நம்மளை நாமளே பார்க்குறோம் அப்படின்னா, நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு டிசையர, இல்ல ஏதாவது ஒரு எப்படி சொல்றது? ஒரு கிரேவிங் இருக்கும் இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும்னா, நெக்ஸ்ட் வந்து அத துறந்துருவீங்க. எதையாவது வந்து துறக்கிறது. அது வந்து பிறந்த மேனியில நீங்க உங்களையே பார்க்குறீங்க அப்படின்னா, இது அதுக்கான பலன். பறக்கிற மாதிரி கனவு காண்றது, இல்ல மலை ஏறுற மாதிரி கனவு காண்றது, இது எல்லாமே சுப பலன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுறது, டாய்லெட்டு, இல்ல அசிங்கமான விஷயங்கள் கனவுல பார்த்தாலும் நல்லது தாங்க. ஸோ, இந்த கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா, இத வெளிய சொல்லலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஏன் சொல்லக்கூடாதுன்னு பல பேர் சொல்றாங்க. ஏன் சொல்லலாம்? அப்படிங்கிறத பத்தி நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் போறேன். நீங்க இந்த சுந்தர காண்டம் சர்க்கம் 27 படிச்சீங்கனாவே உங்களுக்கு புரியும். அதோட தலைப்பே திரிஜடையின் ஸ்வப்னம். அதாவது அசோகவனத்துல சீதை இருப்பாங்க. சீதைய தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு ராவணன் அவ்வப்போது அவங்கள சந்திச்சு மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. ராவணனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ராட்சசிகள் எல்லாருமே சேர்ந்து சீதைய டார்ச்சர் பண்ணுவாங்க. நீ ஏன் ராவணன் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? நீ ராவணனுடைய ஆசைய பூர்த்தி பண்ணு. இல்லைன்னா அவங்க எங்களுக்கு தண்டனை குடுத்துருவாங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அங்க அந்த அசோகவனத்துல சீதா தேவிக்கு துணையா இருந்தது திரிஜடை. அவங்க விபீஷ்ணனின் மகள். அவங்க ஒரு கனவு கண்டு ராட்சசிகளிடம் பகிர்ந்துக்குவாங்க. ராட்சசிகள் கிட்ட சொல்வாங்க,
நீங்க இந்த மாதிரி வந்து சீதா தேவி கிட்ட நடந்துக்கிறது சரியில்ல. ஏன்னா, ஸ்ரீராமன் கண்டிப்பா இங்க வருவாரு. ஏன்னா, நான் ஒரு கனவு கண்டேன். சீதா தேவி வெண்மையான வஸ்திரத்துல பல்லக்கு ஏறி ஸ்ரீராமனோடு புறப்படுறாங்க. அதனால அவங்க விரும்புற மாதிரி ஸ்ரீராமன் இங்க வந்துட்டா, ராவணன் மட்டும் இல்ல, நீங்க அழியறதும் உறுதி அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல் ராவணன் உடம்பு ஃபுல்லா எண்ணெய், தைலம் பூசிக்கிட்டு, பிறந்த மேனியோடு பல்லக்குலேருந்து கீழ விழறது, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே குடுத்துருப்பாங்க. அதனால ராவணன் அழிவது உறுதி. ராவணன் மட்டும் இல்ல, அதே கனவுல கும்பகர்ணன், இந்திரஜித் இவங்க எல்லாரையுமே நான் கனவுல பார்த்தேன்னு திரிஜடை சொல்வாங்க. ஸோ, இத நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டா, கனவுகள வெளிய கண்டிப்பா சொல்லலாங்க. ஏன்னா, நல்ல கனவ நீங்க சொன்னாலும் சரி, கெட்ட கனவுகள பகிர்ந்துக்கிட்டாலும் சரி, அதோட பலன் என்னைக்குமே மாறப்போறது இல்ல. ஏன்னா விதிக்கப்பட்டது நடந்தே தீரும். ஓகே? சரிங்க. நல்ல கனவு வந்ததுக்கு அப்புறம் தூங்கவே கூடாதுன்னு சொல்றாங்களே, அது ஏன்? இந்த கேள்வி நெறைய பேர் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான கனவு, இல்ல தெய்வமே வந்து தரிசனம் குடுத்துருச்சு. ரொம்ப இன்டென்ஸான எமோஷன்ஸ், ரொம்ப ரியாலிட்டியா உங்களுக்கு அந்த கனவு இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு சட்டுன்னு முழிப்பு வந்துரும். அந்த கனவு முடிஞ்சதும் முழிப்பு வந்துரும். பார்த்தா மணி 2 மணி, இல்ல 3 மணி இருக்கும். இல்ல அதிகாலை 4 மணியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தூங்கணும்னு தான் தோணும். தூங்கலாமா? வேண்டாமா? அப்டின்னா, முதல்ல நீங்க ஒரு நோட் எடுத்து ஒரு ஜர்னலா எழுதிக்கோங்க. அந்த கனவ அட்லீஸ்ட் ஒரு 2, 3 டைம்ஸ் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. என்னென்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா, நீங்க அந்த கனவு முடிஞ்சதுக்கப்புறம், கனவுலருந்து கனவு கண்டுட்டீங்க. தூக்கத்துலருந்து எந்திரிச்சிட்டீங்க. மறுபடியும் நீங்க தூங்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்த கனவு மறக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு மறந்துரும். காலையில நீங்க எந்திரிக்கும்போது, ஏதோ ஒரு நல்ல கனவு வந்துச்சு. ஆனா சுத்தமா ஞாபகம் இல்லங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். மத்த நடந்தது எதுவுமே உங்க ஞாபகத்துல வரவே வராது. அதனால அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அந்த கனவ படுத்துக்கிட்டே கூட நீங்க அந்த கனவுகள மறுபடியும் மறுபடியும் வந்து உங்க மனசுல ஓட்டி பாருங்க. ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் ரீகால் பண்ண சொல்றேன் அப்டின்னா, நீங்க அந்த காட்சிகள ரீகால் பண்ணும்போது, அது உங்க மனசுல நல்லாவே பதிஞ்சிடும். உங்க பிரெயின் அத அழகா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்போ நீங்க அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டாலுமே, அந்த கனவு உங்க ஞாபகத்திலேயே இருக்கும். இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்டின்னா, அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ நோட்டோ, இல்ல நோட்ல வந்து எழுதியாவது வச்சுக்கோங்க. இந்த கனவு வந்துச்சுன்னு. நல்ல கனவு வரும்போது. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இந்த நல்ல கனவுல உங்களுக்கு நெறைய மெசேஜஸ் இருக்கும். நெறைய க்ளூஸ் இருக்கும். இதுவரைக்கும் நீங்க இதுவரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைக்கோ, இல்ல வரப்போற பிரச்சனைக்கோ, அது ஒரு க்ளூவா இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய லைஃபே ஒரு பசில் தானே. ஸோ, இந்த பசில சால்வ் பண்றதுக்கு நெறைய க்ளூஸ் நமக்கு கனவுல இருந்து கிடைக்கும். அதனால கனவுகள் நல்ல கனவுகள் வந்துட்டா, முடிஞ்ச அளவுக்கு அத பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கனவுகள நீங்க மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அதுல எந்தவித தப்புமே கிடையாது. அதனால கனவு பலிக்காமலே போயிடுமா அப்டின்னா, கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா முழுமையா பலிக்கும். ஏன் அப்டின்னா, ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய கனவுகள் உங்களுக்கானதா மட்டுமே இருக்குமா அப்டின்னா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சம்டைம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கவே பார்க்காத, சந்திக்கவே சந்திக்காத நபர்கள் உங்க கனவுல வருவாங்க. இல்ல அதற்கான சம்பவங்கள் உங்க கனவுல நடக்கும். என்னடா இது! எனக்கு சம்மந்தமே இல்ல. இவங்களயெல்லாம் யாரும் பார்த்ததே இல்ல. இவங்கள எதுக்கு கனவுல வந்தாங்கன்னு ஒரு வியர்ட் ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஆனா, அந்த கனவுக்கு ரிலேட் ஆன யாராவது ஒரு பெர்சன் உங்களைய அடுத்த நாளோ, இல்ல ஒரு சில நாட்கள்லயோ உங்கள சந்திக்க வருவாங்க. அவங்க கூட நீங்க பேசும்போது, இந்த கனவ வந்து நீங்க அவங்க கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பகிர்ந்துக்குவீங்க. அப்போ அவங்களுக்கான பதிலா உங்களுடைய கனவு இருக்கும். ஏன் அப்டின்னா, இன்கேஸ் இப்ப நீங்க பாருங்களேன். நீங்களே வந்து வெளிய போறீங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறீங்க. உங்க அம்மா வந்து வீட்ல இருந்துட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. நாட் ரீச்சபிள்னு வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க? நீங்க எந்த ஃப்ரெண்டோட போயிருக்கீங்களோ, அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு, "என் பையன்கிட்ட ஃபோன குடுப்பா, என் பொண்ணுகிட்ட ஃபோன குடுப்பா, அவங்க கிட்ட பேசணும்னு" சொல்லுவாங்க. ஸோ, சம்டைம்ஸ் நாம்ப நாட் ரீச்சபிள் மோட்ல தான் இருக்கோம். ஏன்னா, நம்ப மனசு
நம்மளுடைய நன்மைக்காகவே தான் 24 மணி நேரமும் யோசிக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அது யோசிக்குதும் போது, அது பல வழிகள்ல நமக்கான மெசேஜ கன்வே பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நாம இருக்கிற அதாவது நமக்கு நாமளே குடுத்துக்கிற பல எமோஷன்ஸ், கவலை, துக்கம், துயரம்னு அதிலேயே வந்து உழன்றுகிட்டே இருக்கிறதுனால, நாம்ப அந்த மெசேஜஸ் வந்து கவனிக்கவே மாட்டோம். அப்ப என்ன ஆகும்? சரி, நீ இப்போதைக்கு என் மெசேஜ டைரக்ட்டா நான் கன்வே பண்ண முடியாது. அதனால உன் ஃப்ரெண்ட் மூலமா சொல்றேன்ட்டு, ஃப்ரெண்டு கிட்ட அது கனவா போயிடும். ஏன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈர்ப்பு சக்தி நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஸோ, நம் நமக்கு மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் என்ன நடக்கும்? அவங்களுக்கு எந்த மெசேஜஸ் தேவைங்கிறது, நம்மளே அறியாமலே நம்ம பேசும்போதோ, அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன, அவங்களுக்கான பதில, இல்ல அட்வைஸ நாம நம்மளயே அறியாம நம்ம குடுப்போம். உங்களுக்கே தோணும். அப்ப நமக்குலாம் கூட இந்த ஐடியா வருதே! ச்சே! எப்படி? அப்படின்னு தோணும். இதுதாங்க. ஏன்னா பிரெயின் வந்து அந்த அளவுக்கு வந்து சூப்பராவே வேலை செய்யும். அதனால கனவுகள பகிர்ந்துக்கோங்க. தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் நாம நல்ல கனவுன்னு நெனைக்கிறோம். அது நிஜமாலுமே நல்ல கனவு தானா? இது எல்லாருக்குமே வந்து இது புதுமையான கொஸ்டினா இருக்கும். அதுல என்ன சந்தேகம்? நல்ல கனவு கண்டிப்பா நல்ல பலன தான் குடுக்கும். எஸ், உண்மதான். ஆனா அந்த பலன நாமளே கெடுத்துக்க கூடாது இல்லையா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நல்ல கனவு வந்துருச்சு. ஓகே. நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ற மாதிரியோ, இல்ல உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரீம். அந்த கனவு முடிஞ்சு எழுந்ததுக்கப்புறம், உங்க மனசு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே சமயம் என்ன பண்ணும்னா, நீங்க உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் எஸ்டீம் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமோட நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, ச்சே! எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் கனவுல தான் நடக்கும். நிஜத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. கனவு காண வேண்டியது தான். அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே சொல்லிப்போம். எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தகுதியே இல்ல. ஐ அம் நாட் டிசர்விங் அப்படின்னு நமக்கு நாமளே வந்து ஒரு பேரியர அந்த நல்ல கனவு வந்ததுக்கப்புறம் நீங்களே அந்த பேரியர் வந்து கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? நடக்கிற நல்லதும் நடக்கவே நடக்காது. ஏன்னா நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. ஓகே, எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தகுதி இல்லப்பா. இதெல்லாம் கனவுல தான் நடக்கும். நிஜத்துல நடக்குமா? அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நீங்க மனசுல வளர்த்துட்டீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு நடக்கணுங்கிற நல்லது கூட ஒண்ணு குறைவா நடக்கும். இல்ல போஸ்ட்போன் ஆகும். சம்டைம்ஸ் அந்த நல்லது நடக்கவே நடக்காமலே போகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எது நடந்தாலும், யாருக்கும் எது வேணாலும் நடக்கலாம். எல்லாருமே வந்து கெட்டவங்களும் கிடையாது. பூர்வ ஜென்மத்துல அவங்க எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருக்கலாம். இல்ல அவங்க அப்பா, அம்மா செஞ்ச புண்ணியமா இருக்கலாம். ஏன் நீங்களே மறந்துட்டு, யாருக்கோ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அது பெரிய பலன எப்ப வேணாலும் குடுக்கும். அதனால எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தகுதி இல்ல. நான் அதுக்கெல்லாம் வொர்த்தே இல்லன்னு நீங்க உங்கள தாழ்வா என்னைக்குமே நெனச்சுக்கவே நெனச்சுக்காதீங்க. உங்களுக்கு அத அடையறதுக்கான முழு தகுதியும் எப்பயுமே இருக்கு. அப்படிங்கிற மனநிலையோட எப்பயுமே இருங்க. நல்லது உங்கள தேடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சா, தொடர்ந்து நல்லது நடந்துகிட்டே இருக்கும்னு சொல்வாங்க. ஸோ, நீங்களே வந்து உங்க மனசுல ஒரு பேரியர கிரியேட் பண்ணி, அத ஸ்டாப் பண்ணாதீங்க. அடுத்து, கெட்ட கனவுகள் நிஜமாலுமே நமக்கு கெட்ட பலன தான் தருமா? ஏதாவது ஆபத்து வந்துருமா? நமக்கோ, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ அப்படின்னா, கிடையவே கிடையாதுங்க. கெட்ட கனவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பல் கொட்டுறது, முடி கொட்டுறது அப்படின்னா, இது வந்து நீங்க உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய நேரம்ங்கிறது தான் உண்மை. அதாவது நாம இந்த காலத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளுடைய முதல் டார்கெட்டா இருக்கு. அடுத்து அதிக நேரம் சோசியல் மீடியா அதில ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து ஃபேமிலி. ஸோ இந்த சர்க்கிள்லயே தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால, இத எல்லாத்தையுமே தாண்டி நமக்காக நாம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோமா? நம்மள நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறோமா? அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது
நீங்க குளிக்கிறதோ, இல்ல நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ, இல்ல நீங்க சாப்பிடுறதோ, அது பிரச்சனையே கிடையாதுங்க. அது உங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறதா நீங்க நெனச்சுக்கிட்டீங்கன்னா, அது நிஜமாலுமே உண்மை இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். உங்க மனசோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்க உங்களுக்குள்ள பேசணும். ஸோ, அது அதாவது நமக்கு நீங்க நெறைய விஷயங்கள பார்ப்பீங்க. நல்லதும் பார்ப்பீங்க, கெட்டதையும் பார்ப்பீங்க. அது எல்லாத்தையுமே இன்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்ப சாப்பாடே பார்த்தீங்க அப்டின்னா, உங்க அம்மா சாப்பிட வைக்கிறாங்க. 1 பிளேட் தான் உங்களால சாப்பிட முடியும். அவ்வளோதான் அளவு அப்டின்னா, அந்த 1 பிளேட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போதும்னு சொல்லிடுவீங்க. ஆனா, இந்த மனசு பிரெயின் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது அப்படி இல்ல. நீங்க பாட்டுக்கு இன்டேக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அது ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு இமேஜ ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ, அந்த இமேஜஸ்ல நீங்க எப்ப தான் டெலீட் பண்ணுவீங்க? தேவையில்லாத தாட்ஸ், தேவையில்லாத இமேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செல்ஃபி எடுக்கிறீங்கன்னே வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஃபங்ஷனுக்கு ரெடி ஆயிட்டேன். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸோட நான் நெறைய செல்ஃபி எடுத்துக்கணும். சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, நீங்க அந்த ஒரு செல்ஃபி செலக்ட் பண்றதுக்காகவே, நீங்க கொஞ்ச நேரத்துல ஒரு 100லேருந்து 300 செல்ஃபியாவது எடுத்துருவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அந்த மொபைல ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த மொபைல்ல எந்த ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அந்த 300 ஃபோட்டோலேருந்து ஒரு 5 ஃபோட்டோ தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. 5 ஃபோட்டோவ செலக்ட் பண்ணிட்டு, மீதி இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் நீங்க டெலீட் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தாங்க நம்ம பிரெயின் எல்லாத்தையுமே இமேஜா தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா, இமேஜ் கன்டெய்ன்ஸ் மோர் வேர்ட்ஸ். நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, உங்கள ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க சொல்றோமோ, இல்ல ஒரு பக்கம் பேஜ உங்கள நான் படிக்க சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரி படிக்க சொல்றேன் அப்டின்னா, அந்த ஸ்டோரிய நீங்க படிக்கிறதுக்குள்ளேயே, உங்க மைண்ட் நெறைய விஷயங்கள திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணனா, அவங்க பணம் குடுக்கணுமே, இல்ல நம்ப அவங்க கிட்ட பேசணும்னு நெனச்சோம். ஆனா, இந்த விஷயத்த பத்தி பேச மறந்துட்டோம். அப்டின்னா, அந்த ஒரு பேஜ் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளேயே நெறைய தாட்ஸ் வரும். என்ன படிச்சீங்கங்கிறது முழுசா உங்க மைண்ட்ல நிக்காது. அது ஸ்டோரும் ஆகாது. ஆனா, ஒரு பிக்சர நீங்க பார்க்கும்போது, அது அப்படியே மைண்ட்ல ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடும். படம் பார்க்கும்போதோ சரி, இல்ல ஒருத்தர்கிட்ட நேரடியா பேசும்போது, இல்ல எங்கேயாவது நீங்க வெக்கேஷன் போகும்போது, நீங்க பார்க்குற சில விசுவல்ஸ் பிக்சர்ஸா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிக்கிட்டே வரும். இதுல தேவையில்லாத பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க டெலீட் பண்ண மாட்டீங்க. அது பிரெயினுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்க ஸ்லீப்பிங் மோட்ல இருக்கும்போது, அது அந்த வேலைய பாக்குது. ஸோ, ஏன் இந்த மாதிரி அப்டின்னா, நம்மளோட ஆ ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே. நீங்க எல்லாருமே இந்த கோவில்களுக்கு போவீங்க. ஒரே நாள்ல 10 கோவில் போகணும். இல்ல 20 கோவில். அப்படியே காஞ்சிபுரம், கும்பகோணம்னு எல்லாம் சுத்தி இருக்கிற எல்லா கோவிலுக்கும் நான் டூர் போயிட்டு வரேன் அப்டின்ட்டு போவீங்க. அந்த கோவில் டூர் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம், நீங்க ரீகால் பண்ணீங்க அப்டின்னா, ஒரு 2 கோவில் தான் ஞாபகம் வரும். அந்த 2 கோவில்லயும் ஏதாவது ஒரு கோவில்ல இருக்க கர்ப்பகிரகத்துல இருக்கிற பகவான மட்டும் தான் உங்களால ஞாபகமே வச்சுக்க முடியும். மத்த டெம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மறந்துடுவீங்க. ஏன் அப்டின்னா, உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் இல்ல, ஃபோக்கஸ் இல்ல. ஏன்னா நீங்க அப்பப்ப கமாண்ட் குடுத்துக்கிட்டே வரீங்க. உங்க பிரெயினுக்கு. என்ன கமாண்ட்னா, ஓகே. ராமர் கோவிலுக்கு வந்தாச்சு. இது முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? கிருஷ்ணர் கோவில். முடிஞ்சிடுச்சு. இது ஃபுல்ஃபில்டு, கம்ப்ளீட் அப்டின்ட்டாவே உங்க பிரெயின் ஓகே. இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். நம்ம டெலீட் பண்ணிடலாம்னு டெலீட் பண்ணிடும். அடுத்த கோவில். கிருஷ்ணர் கோவிலுக்கு போயாச்சா? கிருஷ்ணர் கோவில்ல எல்லாம் பகவான பார்த்தாச்சு. தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, ஓகே. அடுத்து கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கோவில் போலாம். சிவன் கோவிலுக்கு போலான்ட்டு அங்க போவீங்க. கிருஷ்ணர் கோவில் டெலீட் ஆயிடும். ஸோ உங்களோட பிரெயினு டெலீட் பண்ணிக்கிட்டே வரும். இன்னும் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, நீங்க ஒரு கோவிலுக்கோ, சினிமாக்கோ ரெடி ஆவீங்க ஃபேமிலியோட. என்ன பண்ணுவீங்க? வீட்ல இருக்க லைட்டு, ஃபேன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவீங்க. கேஸ் ஆஃப் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஜன்னல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, வீட பூட்டுவீங்க. இந்த பூட்டும்போதே நீங்க இந்த ரூம்லாம் லைட் ஆஃப் பண்ணியாச்சு, ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, வீடும் பூட்டியாச்சு, கம்ப்ளீட்டட் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு அப்டின்ட்டு பூட்டிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க.
பாதி தூரம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். யாராவது கேள்வி கேட்பாங்க. "கேஸ் ஆஃப் பண்ணியா? லைட் ஆஃப் பண்ணியா? ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு ஆஃப் பண்ணியான்னு?" கேட்பாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். நீங்க அத செஞ்சிருப்பீங்க. ஆனா செஞ்ச மாதிரியே உங்க நினைவுல இருக்காது. சுத்தமா பிளாங்க்கா இருக்கும். அந்த சம்பவம் நடந்துச்சுனாவே உங்களுக்கு தெரியவே தெரியாது. "நானா பூட்டுனேன், நீங்களா பூட்டுனீங்கங்கிற" மாதிரி கூட நீங்க சம்டைம்ஸ் கேள்வி கேட்பீங்க. ஏன் அப்டின்னா, நீங்க உங்க மைண்டுக்கு கம்ப்ளீட் குடுத்துட்டீங்க. அதாவது ஒரு ஆக்ஷன் ஃப்ளாலெஸ்ஸா, கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. என்னுடைய இந்த வேல எந்த ஒரு தப்புமே இல்லாம கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த மைண்டுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அத டெலீட் பண்ணிடும். கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிடுமானா இல்ல. நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப டீப்பா பேசிட்ட வேட்டி, உங்களுக்கு சம்டைம்ஸ் ரேரா அது ஞாபகத்துக்கு வரும். சில பேர் எப்படின்னா, நல்லா சாப்பிட்டு, அதுவும் ஃபேவரைட் ஃபுட்ட சாப்பிட்டு வெளிய போவாங்க. வெளியில யாராவது சந்திக்கும்போது, "சாப்பிட்டியாப்பா? என்ன சாப்பிட்ட?" அப்படின்னா, "சாப்பிட்டேன்போம்." ஆனா என்ன சாப்பிட்டேங்கிறது கண்டிப்பா மறந்துரும். ஏன்னா இது நீங்க உங்க மைண்ட்ல நீங்க சப்கான்ஷியஸா நீங்க அதாவது அன்கான்ஷியஸா நீங்க குடுக்குற ஒரு கமாண்ட். அது உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த ஃப்ளாலெஸ் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லன்னு அப்பப்ப டெலீட் பண்ணிக்கிட்டே வந்துரும். அதனால தான் சம்டைம்ஸ் நமக்கு நம்மள சுத்தி நடக்கிற சில விஷயங்கள் நம்ம மறந்து போறதுக்கான காரணமே. அது எக்ஸிஸ்ட்டே இல்ல. நம்ம அந்த இடத்திலேயே இல்லாத மாரி ஒரு ஃபீலிங்க குடுத்துரும். அதனால இந்த கெட்ட கனவுகள் பார்த்தீங்க அப்டின்னா, சில பேர் உங்க மேல பொறாமையா இருப்பாங்க. ரிவெஞ்சோட இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க அந்த தாட்டோட இருக்கும்போது, அந்த தாட்ஸ் எல்லாமே வந்து உங்கள நேரடியா பாதிக்குமானா, பாதிக்காது. அது கனவு மூலமா கூட உங்கள பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது உங்க கனவுல வரும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம, இந்த கெட்ட கனவுகள்ல ஒருத்தர் உங்கள சீட் பண்ற மாதிரியோ, இல்ல ஒருத்தர் உங்கள விட்டு ஓடி போற மாதிரியோ, இல்ல அஃபேர் வச்சிருக்க மாதிரியோ, இந்த மாதிரிலாம் கனவு வந்துச்சு அப்டின்னா, அது உங்களுக்கு வார்னிங் குடுக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா, நம்மளோட உடம்புக்கு நம்மள சுத்தி நல்லது நடக்குதா, கெட்டது நடக்குதான்னு சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த அறிவு ஜாஸ்தியாவே இருக்கு. அது உங்களால முழுசா கிரகிக்க முடியாது. அது சம்டைம்ஸ் கனவா ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க அந்த மெசேஜ முழுசா டீகோட் பண்ண முடியாது தான். இருந்தாலும் நீங்க அத ஒன் டேலயோ, இல்ல இன்னும் ஃபியூ டேஸ்லயோ கண்டிப்பா அத டீகோட் பண்ணிடுவீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்கள கிட்ட பழகிக்கிட்டே வந்து உங்கள ஏமாத்திட்டு இருக்கலாம். இல்ல துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இல்ல உங்கள ஏமாத்துற இன்டென்ஷனோட உங்க கூட நெறைய பேர் பழகிக்கிட்டு இருக்கலாம். இல்ல ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கிறீங்கங்கிற எண்ணம் கூட இல்லாம ஒருத்தர்கிட்ட நீங்க பழகிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சில வார்னிங்ஸ உங்க மைண்ட் உங்ககிட்ட குடுக்கும். ஏன் இந்த மைண்ட் இந்த வேலையெல்லாம் செய்யுது? அப்படிதானே கேட்குறீங்க. ஆமாங்க. அது கண்டிப்பா செய்யும். நம்ம மேல நமக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு இருக்கும் சொல்லுங்க? ஸோ நம்மளோட நம்ம மேல நமக்கு இல்லாத அக்கறை அப்படிங்கும்போது, நம்மளோட பிரெயின தான் சொல்றேன். அது நம்மளுடைய வெல் பீயிங்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கும். பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி. பிசிக்கல் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, பிசிக்கலா நீங்க சாப்பிடுற உணவு, இது எல்லாமே அந்த த்ரூ அவுட் டே டைம் பார்த்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்றதுக்காக தான் வந்து நீங்க ஸ்லீப்பிங்க்கே போறீங்க. தூங்க போறீங்க. தூங்கும்போது கூட உங்க பிரெயின் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள, தேவையில்லாத தாட்ஸ எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணும். அதே மாதிரி நேத்து நான் பாட்காஸ்ட்ல சொன்ன மாதிரி ஒரு சிமுலேட்டர அத ரெடி பண்ணி வச்சுக்கோ. இந்த சிமுலேட்டர் எப்படின்னா, நம்ப நம்ம பெத்த குழந்தைங்கள, இல்ல நமக்கு நெருக்கமானவங்க ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான். இல்ல எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறான் அப்படின்னா நமக்குலாம் பிடிக்குமா? சொல்லுங்க. அப்ப நாமளே நமக்குள்ள அப்படி இருந்தா, நம்ம பிரெயினுக்கு அது பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ, அதனால அது என்ன பண்ணும்? சிமுலேட்டர ரெடி பண்ணும். உங்களுக்கு நெறைய சிச்சுவேஷன்ஸ வந்து கனவு மூலமா குடுக்கும். உங்களோட பயத்த ஃபேஸ் பண்றதுக்கு, உங்களோட கோபத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு, இல்ல உங்களுக்கு நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்க கெட்ட பழக்கங்கள நீங்க கிவ் அப் பண்றதுக்கு, அது நெறைய ட்ரெய்னிங் குடுத்துக்கிட்டே இருக்கும். கனவு மூலமா. ஸோ, அந்த கெட்ட கனவுலாம் வந்துடுச்சு அப்டின்னா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா, அது உங்கள ப்ராசஸ் பண்ற ஒரு விஷயம் தான். அத நீங்க இது பண்ணிக்கலாம். ஏன்னா, நீங்க ஃப்ளைட் சிமுலேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க ஃப்ளைட்டு
ஏன்னா எந்த சிச்சுவேஷன் வேணாலும் வரலாம். என்ஜின் ஃபெயிலியர் ஆகலாம். இல்ல கிராஷ் ஆகறதுக்கான வாய்ப்பு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கூட நாம வந்து எப்படி யார உதவிக்கு அழைக்கணும்? எப்படி வந்து இந்த ஆபத்துலருந்து நம்மள தற்காப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா ட்ரெய்னிங்குமே வந்து ஒரு ஃப்ளைட் சிமுலேட்டர்ல ஒரு பைலட்டுக்கு எப்படி கிடைக்குமோ, அதே மாதிரி தாங்க. நமக்கும் ட்ரீமுங்கிற ஒரு சிமுலேட்டர்ல நம்மளோட நம்மளுடைய ஃபியர, நம்மளோட பயத்த, கோபத்த, இல்ல பலவிதமான எக்ஸ்ட்ரீம் எமோஷன்ஸ, இல்லையா, நீங்க உங்களையே அறியாம உங்களுக்குள்ள டெவலப் பண்ணிக்கிட்ட கெட்ட பழக்கங்கள கிவ் அப் பண்றதுக்காக கடவுள் குடுத்த ஒரு கிஃப்ட். இல்ல இந்த இயற்கை குடுத்த கிஃப்ட் தான் இந்த ட்ரீமே. அதனால கெட்ட கனவு வந்துருச்சு, இது அப்படியே நடந்துரும்னு பயப்படவே பயப்படாதீங்க. அது நல்லதுக்காக மட்டுமே தான். ஸோ நல்ல கனவுகள் நல்லது மட்டுமே செய்யாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாரி கெட்ட கனவுகள் கெட்டது மட்டுமே செய்யாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நல்ல கனவுகள் நல்ல பலனை எதிர்பார்க்கணும். அது அப்படியே நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க அத முழுசா நம்பணும். நீங்க டிசர்விங் பெர்சன்ங்கிறது நீங்க உங்களுக்குள்ள நம்பணும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாதாங்க மத்தவங்க நம்புவாங்க. உங்க பிரெயினே உங்கள நம்புதுங்கும்போது, நீங்க ஏன் அத நம்ப மாட்டேங்கிறீங்க? ஸோ, நல்ல கனவுகள் வரும்போது, அத பழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க உங்களுடைய தாழ்வு மனப்பான்மைய வெளிப்படுத்தி, இல்ல நான்லாம் இதுக்கெல்லாம் தகுதியானவன் இல்லன்னு உங்களுக்குள்ளேயே வந்து பேரியர உருவாக்கி, உங்களுக்கு நடக்க இருக்கிற நல்லத போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கெட்ட கனவுகள். கெட்ட கனவுகள்னா, கெட்டது மட்டுமே நடக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கனவு வந்து ஒரு ட்ரீம் சிமுலேட்டர். ஸோ, அந்த கெட்ட கனவுகள் எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும், மன ஆரோக்கியத்துக்காகவும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய எமோஷனலா பேலன்ஸா வச்சுக்கிறதுக்காகவும், உங்களுக்குள்ள இருக்கிற தீய பழக்கங்கள், இல்ல கெட்ட குணங்கள், அதீத கோபம், அதீத பொறாம, இல்ல பழிவாங்குற குணம், இதனால வந்து உங்களுக்கு வந்து ரியல் லைஃப்ல நான் வந்து ஒரு ட்ரெய்னிங் குடுக்குறேன் அப்டின்னா, உங்களால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனா அது கனவா உங்களோட மைண்ட் வந்து ட்ரெய்னிங் குடுக்கும். நீ இவ்ளோ கோபத்த வெளிப்படுத்துன அப்டின்னா, இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அது உங்கள வார்னிங் பண்ணும். ஸோ, அந்த வார்னிங் எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, அத ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அத மூலமா வந்து அதுல கிடைக்கக்கூடிய க்ளூஸ் வச்சு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க அழகா டிசைன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க மனசுல தேவையில்லாம இருக்கிற இமேஜஸ் நான் சொல்லியா, ஒரு பிக்சர் வந்து 1000 வார்த்தைகள் பேசும். ஆனா ஒரு பேஜ் பேசவே பேசாது. அதனால உங்க மைண்ட்ல நீங்க உங்களையே அறியாம எடுத்து வச்சிருக்க அந்த பல பிக்சர்ஸ அத வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபுல்லா டெலீட் ஆயிடுமானா கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா தேவை அப்படின்னா, அத ரீகால் பண்ண அதுவே உங்க பிரெயினே கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். அதனால மறக்காம உங்க மனசையும், உடலையும் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. சந்தோஷமா வாழுங்க. அடுத்து என் லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான கனவுகள். அதாவது கனவுகள ஒட்டி நடந்த சில சம்பவங்கள பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, என் கனவுல வந்து நெறைய குருமார்கள் தரிசனம் குடுத்துருக்காங்க. ஸ்ரீ ராகவேந்திரர், சாய்பாபா, மகா பெரியவா, அதே மாதிரி இந்த அட்சதை வாங்குற மாதிரி நெறைய கனவுகள் வந்திருக்கு. யானை, சிங்கத்து மேல உட்காந்துருக்க மாதிரி கனவுகள் வந்திருக்கு. பாம்பு கடிச்ச மாதிரி கனவு வந்திருக்கு. பாம்பு மேல ஏறுன மாதிரியும் கனவு வந்திருக்கு. அடுத்து பெக்கூலியரான கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து நான் வெளிய நின்னுட்டு இருந்தேன். அப்போ இந்த கார்ப்பரேஷன் வண்டி போச்சு, பாஸ் ஆச்சு. எங்க வீட்ட தாண்டி பாஸ் ஆச்சு. நான் கதவ சாத்தலான்னு போகும்போது, அந்த கார்ப்பரேஷன் வண்டியிலேருந்து அந்த ஈயெல்லாம் ரொம்ப பறந்து, அது என் மேல ஏறுன மாரி ஒரு ஃபீலிங். நான் வெளிய வந்து அந்த பயத்த முழுசா காட்டிக்கலைனாலும், அந்த உள்ளுக்குள்ள அந்த பயம் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஈ போயிடுச்சா, வெளிய வந்துருச்சாங்கிற அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு கனவுல, கிருஷ்ணர் கனவுல வந்து எனக்கு அவர் கையாலேயே வெண்ணெய் ஊட்டி விட்டாரு. அடுத்த கனவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறை மாத கர்ப்பிணியா இருக்கேன். ஏப்ரல் 1, 2016 அதுக்கு முன்னாடி வருடமே என்னுடைய தந்தையார் இறந்துட்டாரு. ஸோ
அன்னைக்கு ஏப்ரல் 1, 2016 என்னாச்சு அப்டின்னா, எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா கனவுல போய் "மானு முழிச்சுக்க மானுன்னு" எழுப்பி விடுறாரு. அந்த டைம்க்குலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ பனிக்குடம் உடைஞ்சிடுச்சு. அப்புறம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்புறம் குழந்தையும் நல்ல முறையில பெத்து எடுத்தேன். பெண் குழந்தை. அடுத்து சில கனவுகள் பார்த்தீங்கன்னா, இட் லுக்ஸ் லைக் ஒரு டிஃப்ரெண்ட் யுனிவர்ஸ்லயே போய் இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்கும் குடுத்துருக்கு. ரொம்ப ஃபேண்டஸியான வேர்ல்ட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டா. அதே மாரி இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய ஷேப்ஸோட நட்சத்திரம் வர மாதிரி கனவுகள். இந்த மாதிரி நெறைய கனவுகள் வந்திருக்கு. அடுத்து பலிக்கிற மாதிரி கனவுகள்னா, சொல்லனா அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா எங்க அம்மாவுக்கு நெறைய கனவுகள் வரும். எங்க அம்மாவுக்கு வர கனவுகள் அவங்க ஃபுல்லா அப்படியே டீட்டெயில்டா 1 ஹவர் கூட சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்த கனவு. அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி பல பேருக்கு அவங்களுடைய கனவு ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். அது அப்படியே சொல்வாங்க. சிலருக்கு வந்து சில கனவுகள் ரிப்பீட் ஆயிக்கிட்டே இருக்கும். அதுவும் உண்டு. அதனாலேயே அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாங்க கனவுகள்னால நமக்கு நல்லது தான் நடந்துட்டு இருக்கு. அத எம்ப்ரேஸ் பண்ணிக்கலாம். லைஃப்பும் நல்லா இருக்கும். அடுத்து இன்கேஸ் வந்து நான் நல்லா தூங்குறேன். எனக்கு கனவு வந்துச்சுனாவே என்னன்னே தெரியலங்க. அப்படிங்கிற இதெல்லாம் சில பேருக்கு வரும். அந்த எண்ணம் இருக்கும். கண்டிப்பா கனவு வந்திருக்கும். உங்களுக்கு அது நனவுல இருந்திருக்காது. ஏன்னா நீங்க அந்த அட்டென்ஷன் வந்து குடுக்கல. அவ்வளோதான். மத்தபடி ஒண்ணுமே இல்ல. ஆனா வந்து அந்த கனவுல பார்த்த காட்சிகள் வந்து நீங்க எங்கேயாவது ரியல் லைஃப்ல பார்க்கும்போது இந்த டெஜா வு ஃபீலிங் உங்கள சுத்தி வரும். இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே! இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே! அப்டின்னா நீங்க அத கனவுல கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு அர்த்தம். இந்த டெஜா வு ஃபீலிங் வந்துச்சு அப்டின்னா. ஸோ இதுதாங்க கனவுகளோட இது. சரி எனக்கு கனவு வரணும். எனக்கு யாராவது வந்து நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு யாராவது இப்போ கைட் பண்ணியே ஆகணும் அப்டின்னா நான் என்ன பண்ணது? ஒண்ணுமே இல்லங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ, இல்ல உங்க வீட்ல பெரியவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? அதாவது இறந்து போனவர்கள். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸா இருக்கீங்க. இல்ல உங்களோட நண்பர்கள். யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்கள மனசார நெனச்சுக்கோங்க. அவங்கள கிட்ட வேண்டிக்கோங்க. அதாவது எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நீ எப்படியாவது வந்து எனக்கு வந்து வழிகாட்டுன்னு நீங்க மனப்பூர்வமா மனசார நெனச்சு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கனவுல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வழி சொல்வாங்க. நேரடியா சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அதற்கான வழிய கண்டிப்பா காட்டுவாங்க. அவங்க கனவுல வந்துட்டாங்கனாவே உங்கள வழி நடத்துறாங்கன்னு தான் அர்த்தம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இல்ல எனக்கு அப்படிலாம் வீட்ல வரமாட்டேங்குது அப்டின்னா, கோவில்களுக்கு போய் நீங்க தூங்கலாம். ஏன்னா சில கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சமயபுரம் மாரியம்மன் இந்த மாதிரி சில கோவில்கள்ல, அந்த கோவில்ல போய் படுத்தீங்க அப்டின்னாலும், உங்களுக்கு தெய்வம் கனவுல வந்து உங்களுக்கு கண்டிப்பா வழிநடத்தும். சில பேருக்குலாம் கனவுல வந்து அவங்களுக்கு பொறக்க போற குழந்தைங்களுக்கு என்ன பேரு வைக்கணும்னு நரசிம்மர் கூட கனவுல வந்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ கனவு வேணும். கனவுல உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா, நீங்க அந்த தெய்வத்தையோ, தேவதையோ இல்ல உங்க முன்னோர்களையோ, யாரையோ மனசுல நெனச்சு இது பண்ணுங்க. உடனே கனவு வருமானா, அது நீங்க நெனைக்கிற அந்த எண்ணத்தோட இன்டென்சிட்டி பொறுத்து இருக்கு. அதோட பவர், ஃபுல் அட்டென்ஷனோட, ஃபுல் ஃபோக்கஸோட எனக்கு இது இப்ப நடந்தே ஆகணும். அந்த ஒரு அர்ஜென்சி இருக்கு பார்த்தீங்களா? அந்த எண்ணத்தோட இருக்கும்போது, உடனே நடக்கும். இல்லையா? இட் மே டேக் ஃபியூ டேஸ். அ சில நாட்கள் ஆகலாம். அந்த கனவுல வந்து அவங்க கைடன்ஸ் குடுக்கறதுக்கு. ஏன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும். அதனால உங்களுக்கு லேட்டா கூட கனவு வரலாம். அதனால ஒண்ணும் தப்பில்லைங்க. கனவுல வரலைனாலும், ரியல் லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு தேவையான கேள்விக்கான பதில்கள் உங்கள தேடி வந்துகிட்டே தான் இருக்கும். லைஃப் இஸ் அ பசில். ஸோ, அந்த பசில நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கான விடை சீக்கிரமாவே கிடைக்கும். தேங்க் யூ.